அமர்ந்து வந்திருக்கக்கூடிய பேச்சாளருடைய பேச்சை முழுமையாக கேட்கும் அளவிற்கு நாற்காலிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாற்காலிகளில் அமர்ந்து பேச்சை கவனிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. தயவு செஞ்சு யார் நிற்க வேண்டாம், தயவு செஞ்சு யார் நிற்க வேண்டாம். ஆண்கள் அமர்ந்து முழுமையாக இந்த கன்னட பொதுக்கூட்டத்தின் கருத்துக்களை கேட்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றது. இன்னும் சில நிமிடங்களில் நிகழ்ச்சி தொடரும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. சிறுபான்மையின விரோத அரசு அதிகாரிகளை கண்டித்து மாபெரும் கண்டன பொதுக்கூட்டம். இந்த மாபெரும் கண்டன பொதுக்கூட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற பேரவை சாவண்ணா அவர்களையும் முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைந்த ஜமாத் தலைவர்கள் அம்மாப்பட்டினம் மற்றும் ஆவுடையார்பட்டினம் ஜமாத் தலைவர்களையும் கண்டன உரை நிகழ்த்த உள்ள KM ஷரீப் தலைவர் தமிழக மக்கள் ஜனநாயக கட்சி அவர்களையும் வழக்கறிஞர் ரஜினிகாந்த் மாநில துணை பொதுச் செயலாளர் VCK கட்சி அவர்களையும் SDP கட்சியினுடைய தேசிய பொதுச் செயலாளர் தஞ்சை ஃபாரூக் அவர்களையும் பழனி ஃபாரூக் மாநில அமைப்பு செயலாளர் பாமக அவர்களையும் முனைவர் முபாரக் அலி மாநில செயலாளர் பாஜக அவர்களையும் ஷா முகமது இப்ராஹிம் மாநில ஒருங்கிணைப்பாளர் நாம் தமிழர் கட்சி அவர்களையும் ஃபாயிசா சஃபீகா விம்முடைய மாநில பொதுச் செயலாளர் அவர்களையும் கவிவர்மன் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் CPIM அவர்களையும் பழனி ராஜா மாநில செயலாளர் தமிழர் தேசம் கட்சி அவர்களையும் ST ராமச்சந்திரன் MLA சட்டமன்ற உறுப்பினர் காங்கிரஸ் அவர்களையும் ஏகத்துவ முஸ்லிம் ஜமாத் தலைவர் அல்தாஃபி அவர்களையும் SA ஜாஃபர் அலி உலவி மாவட்ட செயலாளர் உலமா சபை அவர்களையும் துரைமாணிக்கம் ஒன்றிய செயலாளர் அதிமுக அவர்களையும் பர்வேஸ் மாவட்ட செயலாளர் TVK அவர்களையும் அலாவுதீன் அவர்களையும் நகர செயலாளர் CPIM அவர்களையும் சதாசிவகுமார் மண்டல செயலாளர் VCK அவர்களையும் தீர்மானம் படிக்க உள்ள MS மக்கீன் மஸ்தான்கனி பாபு இப்ராஹிம் பள்ளிவாசல் குடியிருப்போர் பாதுகாப்பு குழு அவர்களையும் நன்றி உரை ஆற்ற உள்ள சேகலாவுதீன் அவர்களையும் இங்கே திரளாக கூடியிருக்கின்ற அம்மாப்பட்டினம் ஜமாத் மற்றும் மீமிசல் முதல் இங்கு கட்டுமாடி மீமிசல் அதிராமட்டம் கிட்டத்தட்ட ராமநாதபுரத்தில் இருந்து கூட வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகளையும் இங்கு திரளாக கூடியிருக்கக்கூடிய அனைத்து கட்சி பிரமுகர்களையும் இங்கு இன்முகத்தோடு இந்த பள்ளிவாசல் பாதுகாப்பு குழு வருக வருக என வரவேற்றவனாக என்னுடைய உரையை துறையிடுகிறேன். பள்ளிவாசல் மற்றும் கொடியூர் பாதுகாப்பு குழுவின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேரவை சாவண்ணா காக்கா அவர்கள் சிறிது நேரம் இந்த கன்னட பொதுக்கூட்டத்துடைய விளக்குரையை சொல்வார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். மேல வாங்க.
தர்மணியா மேல வாங்க. சொல்லியா அழைப்பை ஏற்று வந்திருக்கக்கூடிய அதிமுகவுடைய ஒன்றிய பிரதிநிதி அண்ணன் துரைமாணிக்கம் அவர்களை வரவேற்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். எங்களுக்கு நமக்கு ஏற்பட்டுள்ள இரத்த கண்ணீர்களை துடைத்துக் கொண்டிருக்கும் தாய் குலங்களே, போராட்ட களத்தில் எங்களை எல்லாம் வெட்கப்பட வைத்து முன்னிலை வகித்து இந்த போராட்டத்தில் முன்கள வீராங்கனையார்களாக நிற்கக்கூடிய எனதருமை தாய்மார்களே, உங்களுக்கு பள்ளிவாசல் பாதுகாப்பு குழு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களுக்கான அந்த பங்களிப்பை, உங்களின் அந்த பங்களிப்பை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஏனென்றால் உங்களுக்கு ஏன் பெண்களுக்கு ஸ்பெஷலாக சொல்றேன் அப்படின்னா, இந்த களத்தை வீரியமாக்கியது நீங்கள் தான். நாங்கள் குறிப்பிட்ட உடனேயே 5 நிமிட அவகாசத்துக்குள்ளேயே களத்திற்கு வந்து நிற்பது நீங்கள் தான். உங்களுக்கு நாங்கள் எங்களை நீங்கள் தான் பாதுகாத்துக் கொண்டிருக்கீங்கன்னு சொல்லணும். அன்னைக்கு நடந்த எல்லா நிகழ்வுகளையும் சுருக்கமா சொல்லிக்கிட்ட வந்திருக்கிறவங்களுக்கு எல்லாம் தெரிவிக்கிறதுக்காக நமது ஊர் ரஹமத் நகரின் 101/5 225 226 ஆகிய சர்வே எண்களில் உள்ள வீடுகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற வழக்கு உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்டு அந்த வழக்கு பல்வேறு காலகட்டங்களை தாண்டி இறுதியாக தீர்ப்புக்கு வந்து அந்த நடைமுறைகளை அதிகாரிகள் சில காரணங்களுக்காக அப்புறப்படுத்தப்படாமல் இருந்திருக்கின்றார்கள். எதிர்மனுவாதிகள் அதை கையாண்ட விதத்தில் சில குறைபாடுகள் இருந்திருக்கலாம். அந்த குறைபாடுகளின் காரணமாக இறுதியாக இடிப்பதற்கு நாள் குறிக்கப்பட்டு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது. சென்ற மாதம் 28ஆம் தேதி 28/10/2020 நோட்டீஸ் கொடுக்குறாங்க. அந்த நோட்டீஸின் படி இந்த 3 சர்வேக்கல்ல உள்ள குடியிருப்புகளை அகற்ற வேண்டும் என்று நாங்கள் உடனடியாக மக்களை திரட்டி ஒரு கவன ஈர்ப்பு அமைதியான வழியில் ஆர்ப்பாட்டம் செய்கின்றோம். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எல்லாரும் நீங்க எல்லாம் வந்திருப்பீங்க. 1500 பேர் 1750 பேர் எங்க கணக்கீட்டில் இருக்குது. அந்த போராட்டத்தின் வாயிலாக அதிகாரிகள் எங்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். 7 கட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தினார்கள். போராட்ட களத்திலேயே முன்னாடி மிரட்டினாங்க, அச்சுறுத்தினாங்க. அநீதிக்கு எதிராக நீங்க வர்றீங்க, நாங்க சொல்லி திருப்பி அனுப்பணும். அநீதிக்கு ஆதரவாக வர்றீங்கன்னு சொன்னோம். அதெல்லாம் அவங்க மீறி எங்களுக்கு துன்பப்படுத்தி மேடை அமைக்கிறவங்க, பந்தல் போட்டவங்க, மைக் செட்டுக்காரவங்க அனைவரையும் அச்சுறுத்தினாங்க. மீறி அவ்வளவு பெரிய கூட்ட திரட்டி நம்ம பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பிக்கும் போது இறுதியாக 7வது கட்ட பேச்சுவார்த்தையில் ஒரு உடன்பாடு ஏற்படுகின்றது. உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நாங்கள் அவமதிக்கவில்லை, புறக்கணிக்கவில்லை. சட்ட ரீதியாக அதை எதிர்கொள்வோம். அதன் அடிப்படையில் நீங்கள் எங்களுக்கு கால அவகாசம் வழங்க வேண்டும். அதற்காக 10 நாள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். நம்ம அவங்க இன்னைக்கு 28ஆம் தேதி நாள் குறிச்சிருக்கு, நாளைக்கு இடிக்க போறாங்கிறாங்க. இப்படியே பேச்சுவார்த்தை தொடர்ந்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நமக்கு உடன்பாடு ஏற்படுது. 3 நாள் 28, 29, 30, 31 1ஆம் தேதி நாங்கள் இடிச்சிருவோங்கிறாங்க. சரி, நாமளும் அதை ஏற்றுக்கிறோம். நாம ஏற்றுக்கிட்ட அந்த உடன்பாட்டின்படி குடியிருப்புகளை இடிக்க மாட்டோம்.
அங்கு இருந்த காலி இடங்களை அப்புறப்படுத்துகின்றோம். இதனுடைய புகைப்படங்களை நாங்கள் ஹைகோர்ட்டுக்கு கொடுத்து நாங்கள் இதிலிருந்து நாங்கள் எங்கள் மீது உள்ள கண்டனங்களை நாங்கள் விலக்கிக் கொள்கின்றோம் என்ற அடிப்படையில் ஒப்பந்தம் இறுதியாக்கப்பட்டது. குடியிருப்பு எந்த குடியிருப்புகளும் நாங்கள் கையை வைக்க மாட்டோம் அப்படின்னாங்க. பள்ளிவாசலுக்கு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. பள்ளிவாசலுக்கு நோட்டீஸ் கொடுத்து இடிக்க போறோம்னு சொல்லி நோட்டீஸ் கொடுத்து அந்த கூட்டத்திலலாம் பள்ளிவாசலை இடிக்க மாட்டோம், குடியிருப்புகளை இடிக்க மாட்டோம்னு ஒப்பந்த அடிப்படையில் நாங்கள் அவங்களை அதிகாரிகளை நம்புகின்றோம். போராட்டம் அந்த இடத்தில் மதியம் கைவிடப்படுகின்றது. ஆனால் அவங்க அந்த சொன்ன அன்று அவங்களோட போர்ஸ்கள்லாம் வர்றாங்க, ஒரு தீவிரவாதியை பிடிக்கிற போற மாதிரி வர்றாங்க. 5 பஸ்ஸை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறாங்க. கைது பண்றதுக்கு கூடிய அளவுக்கு 5 பஸ்ஸை நிறுத்துறாங்க. வாகனங்களை அவங்க அரசு வாகனங்கள் 7, 8, 10 வாகனங்கள் இருக்கு. 15 போகுது, 20 போகுது. போலீஸ்கள் 250, 300 போலீஸ்கள் போறாங்க. எங்களை அந்த 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 நெருக்கடியான காலகட்டத்தில் வச்சு அதை அகற்ற ஆரம்பிக்கிறாங்க. காலி இடத்துலேருந்து வீட்டுக்கிட்ட திரும்புறவங்க அந்த இசாமியான வீடு கிட்ட ஒரு வாய்க்கால் போகும். அந்த வாய்க்கால் கிட்ட வந்ததோடு நிறுத்திக்கிறோம் தான் பேச்சு. ஆனால் அவங்க உடனடியாக அந்த எல்லை மீறி முதல் வீட்டை கைய வைக்கிறாங்க. என்னன்னு கேட்டா, இல்லை நாங்கள் இடிச்சிருவோம், நாங்கள் அப்படி பேசலை, உடன்பாடு மட்டும் அப்படி ஏற்படலைங்கிறாங்க. அப்படி பேசின உடன்பாடு முழு வீடியோவா நம்மள்கிட்ட இருக்குது, எங்க வேணாலும் நம்ம சமர்ப்பிப்போம். இப்ப எதுக்காக இந்த கண்டன கூட்டம் நாங்க நடத்திட்டு இருக்கிறோம்னு சொன்னா, ஒப்பந்தம் பண்றவங்க இவங்க அப்புறப்படுத்துற வீட்டுக்கு மாற்று இடம் கொடுக்கல, நில அளவீடு சரியான முறையில் செய்யல, அவங்களுக்கான எந்த விதமான வாழ்வாதாரங்களை மாற்று வாழ்வாதாரங்களை பண்ணல. இதைத்தான் நாங்கள் இன்னைக்கு கூட்டம் நடத்துறோம். உயர் நீதிமன்ற வழக்கை எடுத்து நாங்கள் எந்த விதமான கருத்து மாறுபாட்டுக்கு போகல. இந்த அதிகாரி எங்களை நம்ப வச்சு நயவஞ்சகப்படுத்திட்டாங்க. ஆர்டிஓ அபிநயா, தாசில்தார் பன்னீர்செல்வம், டிஎஸ்பி காயத்ரி, இவங்க 3 பேர் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை மீறி எங்களிடம் ஏற்படுத்தி கொண்ட ஒப்பந்தத்தை உடைத்து அந்த வீடுகளை உடைத்து தரைமட்டமாக்கிட்டாங்க. 2 வீடுகளை. ஆக நாங்கள் இஸ்லாமியர்கள் முழுமையாக வாழ்ந்த ஊர்ல எங்களுடைய இஸ்லாமியர்களை துன்புறுத்த வேண்டும், இவர்களுக்கு இடையூறு கொடுக்க வேண்டும், இவர்களை இந்த இடங்களில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும், இவர்களை வாழ்வாதாரங்களை கெடுக்க வேண்டும் என்று எங்கிருந்தோ ஒரு உத்தரவு வந்திருக்கின்றது என்று நாங்கள் உறுதியாக நம்புகின்றோம். அந்த உத்தரவை கொடுத்தது யார்? அந்த அதிகாரிகளுக்கு. எம்எல்ஏ பேசுறாரு, போன்ல பேசுறாரு, எம்பி பேசுறாரு, அந்த உத்தரவு வாங்க மாட்டாங்க, கோர்ட்டு உத்தரவுன்னு சொல்லிட்டு கோர்ட்டு உத்தரவு நாங்கள் ஏத்துக்கிட்டோம். ஆனா ஒப்பந்தம் என்ன? இன்று நீங்க பண்ணக்கூடாது, எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட்டை நாங்கள் அணுகி இருக்கிறோம். அதுல எங்களுக்கு செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் நீங்க எங்களுக்கான அவகாசத்தை கொடுங்கன்னு தான் கேட்டோம். அந்த ஒப்பந்தத்தை நீங்களே ஏத்துக்கிட்டீங்க. அந்த ஏத்துக்கிட்டதற்கு புறம்பா அதிகாரிகளா இவங்களுடைய காவி உடை போட்ட அதிகாரிகளாக இல்லை, காக்கி உடை போட்ட அதிகாரிகளாக இல்லை, காவி உடை போட்ட அதிகாரிகளாக தான் இருந்தாங்க. அன்னைக்கு அவங்க மனநிலை முழுக்க அவங்கள தான் இருந்துச்சு. அப்ப அப்படி இருக்கும்போது நாங்க முழுமையா எல்லாருக்கும் தெரியும், இங்க உள்ள அனைத்து கட்சிக்காரங்களுக்கு தெரியும், முழுமையா வாக்களிக்க கூடாதுங்க. நாங்க ஆளும் அரசுக்கு, திமுகவிற்கு, உதயசூரியனுக்கு முழுசா நாங்க வாக்களிக்கக்கூடியவங்க. எங்களை நாங்க எந்த விதமான நீதிமன்ற அவமதிப்புக்கு நாங்க போகவே இல்லை. இந்த அதிகாரிகள் எங்களை இப்படி எங்களுக்கு ஒப்பந்தத்தை விதியை மீறி செஞ்சிருக்காங்கன்னா என்ன காரணம்?
அந்த அதிகாரிகளை வன்மையாக கண்டிக்கின்றோம். நாங்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக அனைத்து கட்சி தலைவர்களும் இந்த கூட்டத்தின் வாயிலாக கண்டிக்கின்றார்கள். இந்த நிகழ்வுகளை அவங்களுக்கெல்லாம் சொல்லி இருக்குது. நாங்கள் உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற தீர்ப்புகளை நாங்கள் விமர்சிக்க வரவில்லை. ஆனால் இந்த அதிகாரிகள் செய்த அநியாய துரோகத்தை கண்டிப்பதற்காக தான் இந்த மாபெரும் கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கோம். இன்னைக்கு காலையில் பாருங்க, இன்னைக்கு காலையிலங்க நாங்கள் அந்த நடந்த இடத்துல ஈசிஆர் ரோட்டில் அமைக்கிறதுக்காக அனுமதி நேற்று போய் கேட்குறோம். இன்னைக்கு நாங்கள் கூட்டம் நடத்துறோம்னு சொல்லிட்டு மதியம் வந்து எங்களுக்கு அனுமதி இல்லை, ரோடு நீங்கள் 100 பேர் கூடனா பாதிப்பு 100 பேராங்க இந்த கூட்டம், இன்னும் ஆயிரக்கணக்கான பேர் வந்துட்டு இருக்காங்க. நாங்கள் 100 பேர் கூடனா எங்களுக்கு வந்து 100 பேர் கூடனா உங்களுக்கு பாதிக்குமா? எங்களை அவமதிச்சுட்டாங்க, அதை கேவலப்படுத்தினாங்க. 100 பேர் கூட்டுற கூட்டமா இது? 100 பேர் கூட்டுற கூட்டமாங்க இது? உங்களுக்கு அனுமதி இல்லை. 30/2 தடை உத்தரவு அமலில் இருக்கின்றது. அந்த தடை உத்தரவை நாங்கள் அமல்படுத்த இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த நோட்டீஸின் அடிப்படையில் நாங்கள் சரின்னு சொல்லி நாங்கள் அமைதியை ஏற்றுக்கிட்டோம். இந்த மாதிரியான ஆர்டர் வந்து அனுமதி மறுப்பை கொடுக்குறாங்க காவல்துறை. அனுமதி மறுப்பை கொடுத்ததுக்கப்புறம் நாங்களும் சரி, நாங்கள் அமைதியான முறையில் கூட்டம் நடத்த போகிறோம், எங்களுக்கு ஏன் இப்படி இடையூறு பண்ணுறீங்கன்னு சொன்னால் போடுறவங்க மைக்கு சட்டுக்காரவங்க அத்தனை பேர் அச்சுறுத்தல். இன்னைக்கு காலையில இருந்த இடத்துல நாங்கள் கூட்டம் போற இடத்த மண்ணை எடுத்து நிரப்பி, நீங்க நேற்று போய் பார்த்தா இன்னைக்கு பார்த்தா வேற மாதிரி இருக்கு. நம்ம கூட்டம் போடுற இடத்துல வந்து மண்ணை நிரப்பி வச்சிருக்காங்க. நம்ம கூட்டம் போட விடக்கூடாம இடையூறு பண்றாங்களாம். இடையூறு பண்ண முடியுமா? இந்த இவ்வளவு பெரிய கூட்டத்தை வச்சுங்க பாருங்க, என்ன செய்ய முடிஞ்சு? அரசு அதிகாரிகளா காவல்துறைகளா நாங்கள் ஜெயிச்சு காட்டிட்டோம்ல. இப்ப இந்த கூட்டத்தை உங்களால வந்து தடுக்க முடிஞ்சா? முடியுமா? அந்த கூட்டத்தை நீங்க எவ்வளவு பெரிய சக்தியான இயந்திரம், இத மக்கள் சக்தி முன்னாடி தோத்து போயிட்டீங்க. இந்த கூட்டத்தை கூட்ட விடாம நீங்க பண்ண சதிகள்லாம், இந்த போலீஸ் நிக்கிறாங்க, கிட்டத்தட்ட 40-50 போலீஸ் நிற்பாங்க. என்ன வந்தாலும் நாங்கெல்லாம் உயிருக்கு துணித மறுமைக்காக வாழ்றாங்க. இன்னொரு உலகம் இருக்குது, அதுல எங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் நாங்க நினைச்சு வாங்குறோம். மவுத்து இன்னைக்கு வந்தா நாங்க மவுத்தா போயிடுவோம். நீங்க துப்பாக்கியில சுட்டுறீங்களா? சுட்டுருங்க. இடையூறு பண்றாங்க பாருங்க. அந்த இடையூறு பண்றதுக்கு ஒரு நாளைக்கு 3 ஹிட்டாச்சி இயந்திரம், ஜேசிபி 3-4, 20க்கு மேற்பட்ட டிராக்டர்களை வச்சு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 7 லட்சம் 6 லட்சம் அளவுக்கு செலவு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செலவு வந்து அரசு நிதி ஒதுக்கவே இல்லை. எந்த நிதியிலேருந்து பண்றீங்க அப்படின்னு நாங்க கேட்கிறோம். இந்த மாதிரியான கேள்விகள் நாங்க கேட்கும் போது எங்களை கேட்க விட மாட்டாங்க அங்க பொதுவெளியில. நேற்று பாருங்க, அநியாயத்தை பாருங்க, உழவு நடந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய ரத்தமெல்லாம் உடம்பு முழுக்க ஓடிக்கிட்டு இருக்கு, கண்ணீரை வடிச்சுட்டு இருக்கிறோம். கண்ணீரை வடிச்சுட்டு இருக்கிறோம். இந்த இடிச்ச மண்ணெல்லாம் விற்கிறதுக்கு ஏழை விடுறதுக்கு நாளைக்கு டைம் குறிச்சிருக்கானுவாங்க. நம்ம ஊராட்சி மன்றத்தில் நம்ம மண்ணை இடிச்ச மண் நம்மளுடைய ரத்தம் சதை கொட்டி கிடக்கிறது. எங்களுடைய ரத்தம் சதையெல்லாம் கொட்டி கிடக்கு ரோட்ல. அதை அள்ளிக்கிட்டு போய் ஏழை விட போறானுவலாம். அவனுவ தானே சொல்றேன், ஏழை விட போறானுவலாம். ஏழை விட விட்டுருவோமா? ஏழை எவன் கேட்டு வர்றான்னு பாத்துருவோமா? பாத்துருவோம். எங்களுடைய அந்த ரத்தத்தையும் சதையும் இவ்வளவு பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்குங்க. இடித்த பொருட்களை ஏழை விட போறாங்க. வெள்ளிக்கிழமை 11 மணிக்கு நேரம் குறிச்சிருக்காங்க பாருங்க. எல்லாம் வெள்ளிக்கிழமைக்கு தொழுவ போயிடுவோம், எவனும் இருக்க மாட்டான். ஏழை விட்டு நாங்கள் அந்த பணத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிறோம், வயிற்ற நிரப்பிக்கிறோமா பண்ண போறீங்க? அந்த அப்படி ஒரு நிலை ஏற்பட்டா எங்கள் அரசு மருத்துவமனைக்கு மண் தேவை இருக்கின்றது. பெண்கள் பள்ளி இருக்குது. மழை பெஞ்சா பெண்கள் எல்லாம் முட்டிக்கால தூக்கிட்டு போறாங்க. இந்த பள்ளிக்கு மண்ணு வேணும் நாங்க கோரிக்கையா கொடுத்திருக்கோம். போன மாசமா இந்த இதெல்லாம் சம்பவமா நடக்கிறதுக்கு முன்னாடியே மருத்துவமனையிலிருந்து டாக்டர் கொடுத்திருக்கிறாங்க. ஊராட்சி மன்றத்துக்கு தேவை இருக்கு. மண்ணை ஏழை விட போறாங்கன்னு சொல்லி எவ்வளவு பெரிய மடையர்களா இருப்பாங்க. இல்ல நம்மளை என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னு என்ன நினைச்சிருக்காங்க? யார் ஏழை கேட்க வர்றாங்கன்னு பார்ப்போம். வித்துறீங்களா நீங்க மண்ணை? எங்களை எல்லாம் இடிச்சுட்டு பாருங்க, இந்த அநியாயத்தை பாருங்க. நீங்க எல்லாம் கேட்கணுங்கிறதுக்காக கூட்டம் கூடியிருக்கோம். இன்ஷால்லா வர்ற தலைவர்கள்லாம் எல்லாரும் வந்திருக்காங்க. அவங்களுக்கு வழிவிட வேண்டியிருக்கு. அவங்கெல்லாம் அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காங்க. இன்ஷால்லா அடுத்த கட்ட நிகழ்வுகள் இப்படி தொடரும். இன்ஷால்லா எல்லாரும் கூட அனைத்து கட்சி தலைவரும் வந்திருக்கீங்க. அவங்களெல்லாம் வரவேற்றுக்கிறோம். ஜமாத் அனைத்து ஊர் ஜமாத்துகளும் வந்திருக்காங்க. எல்லாம் வாழ்ந்து வாங்க முன்னிலையில் வந்து இருங்க. எல்லாம் அனைத்து ஜமாத்தார்கள் அனைத்து பொறுப்பாளர்களும்
இது இருந்து நம்ம எல்லாம் ஒன்றா இருந்து நடத்த வேண்டியது. இன்ஷால்லா இந்த கூட்டத்தின் வாயிலாக நாம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டிய நேரம் இருக்கின்றது. அந்த நேரம் இப்போ வந்துருச்சு. இன்ஷால்லா அரசுக்கு உணர்த்த அந்த கூட்டம் எல்லாரும் சேர்ந்து இந்த கூட்டத்தின் வாயிலாக நம்மளுடைய கோரிக்கையில் அரசு காலுக்கு வைப்போம் என்று கேட்டுக்கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we post a new video.